நாம் இடைவேளைக்கு முன்பாக வால் மிளகை கொண்டு இதய பகுதியில் ஏற்படும் புண்கள் மற்றும் இதய வலிக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்தோம். இப்பொழுது கடுமையான இருமல் தீருவதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். ட்ரை காஃப் அல்லது ஊப்பிங் காஃப், தொடர் இருமல், வறட்டு இருமல், கக்குவான் போன்ற பல வகைகளில் தொண்டையை அதிகமாக பாதிக்கக்கூடிய இருமல் கால நேர பருவநிலை மாற்றத்தால் நோயாக வருகின்றது, தொற்று நோயாகவும் மாறுகின்றது. இந்த நோயை முழுவதுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். தொண்டை வலி வருவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமாக தொடர்ந்து பேசுபவர்களுக்கு தொண்டை வலி ஏற்படும். தொண்டை பகுதியில் அழற்சி ஏற்பட்டால் தொண்டையில் புண் மற்றும் வலி ஏற்பட்டு இருமலாக மாறும். தொற்று நோய் கிருமிகள் மூலம் தொடர் இருமல் ஏற்படும். தவறான பழக்க வழக்கங்கள் மூலம் தொண்டை பாதிப்பு ஏற்பட்டு தொண்டை வலியாகவும் இருமலாகவும் மாறிவிடும். இந்த நோய் வருவதற்கான சில அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு தொடர் இருமல் மூலம் சளி கட்டியாக வெளியேறும். ஒரு சிலருக்கு மட்டும் சளியோடு இரத்தமும் சேர்ந்து வெளியேறும். நாம் இந்த கடுமையான இருமலை எளிமையாக தணித்து கொள்வதற்காக இன்று எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை வால்மிளகு. ரணப்புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். சிறுநீர் பாதை புண்கள், நெஞ்சு பகுதியில் ஏற்படுகின்ற புண்கள், தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற புண்களை ஆற்றி ஒரு பெயின் ரிலீவராக செயல்படுகின்றது. ஆகையால் வால் மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிற்றரத்தை. பேரரத்தை, சிற்றரத்தை என்று இரு வகைகளில் இருந்தாலும் நாம் சிற்றரத்தையை எடுத்து வைத்துள்ளோம். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, தொண்டை புண்கள், கடுமையான இருமல் இவற்றை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சிற்றரத்திக்கு இருப்பதால் சிற்றரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிகப்படியான இனிப்பு சுவையுடைய வேர்பகுதி தண்டு அதிமதுரம். இரத்தக்கட்டு, தொண்டைக்கட்டு, கடுமையான இருமல் இவையெல்லாம் தணித்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு மூலிகை அதிமதுரம். அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய் தோல். உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஓட்டை மட்டும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். கடுக்காய் தோல் ஒரு கிருமி நாசினி. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.